அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று. ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. அந்த கேள்வியும் அதற்கான பதிலும் என்னவாக இருக்கும் என்று சிந்திக்கிறீர்களா நேர்களே? வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை கொடலாமை கொண்டு கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை கொடலாமா? அதுதான் அந்த கேள்வி நேர்களே. அதற்கான பதிலும் அந்த பாடல் வரிகளிலேயே கிடைத்தும் இருக்கிறது. இன்று கிடைத்தது பதில் ஒன்று, ஞானம் பிறந்து வானில் பறந்து மீண்டு வந்தால் உயிர் கொண்டு. கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. ஆசை பிறந்தது அன்று, யாவும் நடந்தது இன்று. 1969 ஜூலை 21. அந்த நாள் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அந்த நாள்தான் மனிதன் முதலில் நிலவில் கால் பதித்த நாள். எட்டாத உயரத்தில், எட்டாத தூரத்தில் இருக்கின்ற அந்த நிலவை காட்டி குழந்தைக்கு சோறு ஊட்டிக் கொண்டிருந்த மனிதன், நிலவில் பாட்டி அம்மியில் அரைத்துக் கொண்டிருப்பதாகவும் வடை சுட்டுக் கொண்டிருப்பதாகவும் கதைகள் கூறிய மனிதன், நிலவை தூதனுப்பியும் பெண்ணுக்கு உவமையாக்கியும் கவிதை பாடிக்கொண்டிருந்த மனிதன், இவ்வாறெல்லாம் தனது வாழ்வியலில் நிலவை கற்பனையில் கண்டு கொண்டிருந்த மனிதன், அவன் முதலில் நிலவில் தனது கால் பதித்த போது அதை இந்த உலகம் முழுவதுமே அண்ணாந்து அதிசயித்து பார்த்தது. இந்த அதிசய நிகழ்வு நிகழ்ந்து பல ஆண்டுகளாகிவிட்ட பின்னரும் கூட இன்றும் நாமெல்லாம் அது பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அமெரிக்காவுக்கும் சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில் பனிப்போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் விண்வெளி ஆய்விலும் கடுமையான போட்டியை இரு நாடுகளும் உருவாக்கி வந்தன. முதலாவது விண்வெளி பயணத்தை ரஷ்யா நிறைவேற்றிய போது அமெரிக்கா வெகுண்டெழுந்தது. எப்படியாயினும் ரஷ்யாவை மிஞ்ச வேண்டுமென்ற அடிப்படையில் தானும் மனிதனை நிலவுக்கு அனுப்பி வைக்கும் முயற்சியை கையில் எடுத்துக் கொண்டது. அதிதீவிரமான முயற்சிகளுக்கும் அதீத பரிசோதனைகளுக்கும் பின்னர் 1969 ஜூலை 16 அப்போலோ 11 என்ற விண்கலத்தை அமெரிக்கா ஏவியது. 4 நாட்கள் பயணம் செய்த அந்த விண்வெளியோடம் ஜூலை 20 சந்திரனில் இறங்கியது. அந்த விண்வெளியோடத்தில் கட்டளை அதிகாரியாக நீல் ஆம்ஸ்ட்ராங்கும், கட்டளை விமானியாக மைக்கேல் காலின்ஸும், மற்றுமொரு அதிகாரியாக பஸ் ஆல்ட்ரினும் சென்றனர். அந்த விண்வெளியோடம் சந்திரனுக்கு அருகில் சென்றபோது மைக்கேல் காலின்ஸ் விண்வெளியோடத்திலேயே தாங்கிக் கொள்ள நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பஸ் ஆல்ட்ரினும் ஈகிள் என்ற சிறிய ஓடத்தில் ஏறிக்கொள்கிறார்கள். ஜூலை 20 சந்திரனில் இறங்கியது அந்த ஓடம். 6 மணி நேரத்திற்கு பின்னர் ஜூலை 21 முதலில் நீல் ஆம்ஸ்ட்ராங்கும் பின்னர் பஸ் ஆல்ட்ரினும் நிலவில் கால் பதித்து உலகம் முழுவதையும் வியப்பில் ஆழ்த்தினர். ஆனாலும் நிலவில் கால் பதித்த முதல் மனிதன் என்ற பெருமையை தட்டிக்கொண்டவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். காரணம், அவர்கள் இருவரும் நிலவில் கால் பதிக்க எத்தனித்த அந்த வேளையில் பஸ் ஆல்ட்ரினுக்கு ஏற்பட்ட ஒரு வகையான தயக்கம் தான். எந்தவிதமான தயக்கமும் இல்லாமல் முந்திக் கொண்ட நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவில் கால் பதித்த முதல் மனிதன் என்ற பெருமையை பெற்றுக்கொண்டார். பஸ் ஆல்ட்ரினின் பெயர் அப்படியே காணாமலும் போய்விட்டது.
சந்திரனில் கால் பதித்த முதல் மனிதரும் அமெரிக்க விண்வெளி வீரருமாகிய நீல் ஆம்ஸ்ட்ராங் தனது 82வது வயதில் காலமாகிய போது மட்டுமல்ல, இன்று வரை அவரது புகழ் பேசப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் நீல் ஆம்ஸ்ட்ராங்கின் நிலவுப் பயணம் பொய்யானதென்றும் அவர் சந்திரனில் கால் பதித்ததாக கூறப்படுகின்ற அந்த கட்டுக்கதை பின்னர் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிகிறோம். அது எவ்வாறு இருப்பினும் சந்திரனை தொட்டது நீல் ஆம்ஸ்ட்ராங் அல்ல, அது தான் என்று சத்தியம் செய்திருக்கிறார் ஒருவர். அந்த பாடல் இரட்சகன் திரைப்படத்தில் இடம்பெற்ற அந்த பாடல் இப்போது உங்களுக்காக. சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா, அடி ஆம்ஸ்ட்ராங்கா. சத்தியமா தொட்டது யார்? நான் தானே, அடி நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா, அடி ஆம்ஸ்ட்ராங்கா. சத்தியமாய் தொட்டது யார்? நான் தானே, அடி நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்த பூக்களை செடி கொடியின் பொருள் என்று நினைத்திருந்தேன். பூவை உன்னை பார்த்த பின்னே பூக்களின் மொழி அறிந்தேன். போன்றவன் நான் தீபம் என்று ஆகிவிட்டேன். கருங்கலை போன்றவன் நான் கற்பூரமாகிவிட்டேன். சந்திரனை சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா, அடி ஆம்ஸ்ட்ராங்கா. சத்தியமா தொட்டது யார்? நான் தானே, அடி நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே. கனவு தேவதையே, நிலவு நீதானே, உன் நிழலும் நான் தானே.
மலர் கொண்டு உடல் செய்த ஓவியமே என் உடல் வாரம் மட்டும் எந்த விதம் தாங்குகிறார் நீங்களை சுமப்பதொன்றும் நீருக்கு பாரமில்லை காதலை சுமக்கையிலே காதலனும் பாரமில்லை சொர்க்கத்துக்கு வந்து விட்டோம் தர்க்கத்துக்கு நேரமில்லை முத்தங்களை நீ வழங்கு இதழுக்கு ஈரமில்லை ஓ தொடங்குது மிக எழுது முடிப்பதுதான் பெரிய தொல்லை சந்திரனை சந்திரனை தொட்டது யாராம் ஸ்ட்ராங்கா அடியாம் ஸ்ட்ராங்கா சத்தியமா தொட்டது யார் நான் தானே அடி நான் தானே கனவு தேவதையே நிலவு நீதானே உன் நிழலும் நான் தானே கனவு தேவதையே நிலவு நீதானே